பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பாவத்தை விடாமல், பழைய மனுஷனுடைய சுபாவத்தை விடாமல் இருந்து கொண்டு இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி அற்புதங்களை செய்வார்? தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை தரித்துக்கொள் என்று பவுல் சொல்கிறார். பொய் பேசுவதா இருக்கலாம், ஏமாற்றக்கூடிய காரியங்களாக இருக்கலாம், லஞ்சம் வாங்கக்கூடிய காரியங்களாக இருக்கலாம், தாய் தப்புனுக்கு கீழ்ப்படியாத காரியங்களாக இருக்கலாம், போதகர்களுக்கு கீழ்ப்படியாத காரியங்களாக இருக்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியங்களாக இருக்கலாம். அவைகள் அனைத்திற்கும் இன்று ஒரு முடிவு கட்டுங்கள். உங்கள் வாழ்க்கையில தேவன் கிரியை செய்வதற்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். முதல் பிரசங்கமே அதுதான் சொன்ன, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். யோவான ஸ்நானகன் அதை தான் பிரசங்கம் பண்ணுகிறார். அப்போஸ்தலர்களும் மனம் திரும்புதலை தான் பேசுகிறார்கள். யோவான ஸ்நானன் இடத்தில் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்றார்களாம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. பாவங்களை மறைத்து தங்களை நீதிமான்களாக காண்பிக்கிறவர்கள் அநேகர் இன்றைக்கு பூமியில இருக்கிறார்கள், ஊழியர்களே இருக்கிறார்கள். ஏன் விசுவாசிகள் சொல்ல வேண்டும்? விபச்சாரம் செய்துவிட்டு தங்களை நீதிமான்களாக காண்பித்துக் கொள்கிறார்கள். துணிகரமாக விபச்சாரம் செய்துவிட்டு ஊழியத்தை செய்யவே கூடாது. அது எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விபச்சாரம் செய்த பிறகு ஊழியத்தை செய்யக்கூடாது. அது அநாகரிகமான காரியம். மனைவியை தள்ளிவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்கிறவர்கள் ஊழியம் செய்யக்கூடாது. மனைவியை எதனால தள்ளிவிடலாம் என்றால் வேசித்தானத்தினால் ஒழிய மற்ற எந்த காரியத்திலும் மனைவியை தள்ளிவிட கூடாது. இங்க சொல்லுகிறார், ஆதலால் எவனாகிலும் தன் மனைவியை வேசித்தானம் செய்ததன் மித்தமின்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். அப்ப விபச்சாரக்காரன் எப்படி சபையை நடத்த முடியும்? விபச்சாரக்காரன் எப்படி ஊழியத்தை செய்ய முடியும்? அன்பான தேவ பிள்ளைகளை, விசுவாசிகளே, நீங்களும் அப்படிப்பட்டவர்களை தொடர்ந்தால் நீங்களும் நரகத்துக்கு தான் செல்வீர்கள். நான் சொல்லவில்லை, வேதம். சாத்தானை பின்பற்றின அத்தனை தூதர்களும் 1/3 தள்ளப்பட்டார்கள்.